ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து கோப்ரியாட்டி ஐ திங்க் ரொம்ப நாளாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐம் சாரி. இதுக்கப்புறம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன்டா. கமெண்ட்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஷுவராக ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் கலர் ஆஃப் த ஹார்ட் அது எல்லோரும் கேட்டே இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கும் கமெண்ட்டில் அதையே போட்டுட்ருக்காதீங்க, கலர் ஆஃப் த ஹார்ட் வேணும் வேணும்னு. நான் போட்டுறேன்டா, ஓகேவா? ஷுவராக நான் போட்டுறேன். அது எங்கே நான் ரெகுலராக நான் அதுதான் போட்டுட்ருந்தேன், உங்களுக்கே தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக அதை நான் போட்டு சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். அண்ட் தென் சரி வாங்கடா ஸ்டெப் கொடுப்பேன். ஏதோ ஸ்டாப் பண்ண மாதிரி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏதோ ஸ்டாப் பண்ணியிருப்போம் சொல்கிறீ என்ன? இங்கே பாக்ஸிங்கில் தான் இருக்கேன். என்னம்மா என்னாச்சு? என்னங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? வரேம்மா, அதான் ஹாஸ்பிட்டல் வேறு போகணுன்னு சொன்னல. கண்டிப்பாக சீக்கிரமாக தானே வரணும். ஏன் என்னாச்சு? ஏதாவது உடம்பு ஏதாவது பண்ணுதா? ஓகே வாடி நீ போ. இல்லைங்க, ஒரு மாதிரியாகவே இருக்குது. கண்டினியூவாக வாமிட் வந்துகிட்டே இருக்குது. சரி அதான் நீங்கள் வரீங்களா இல்லை நான் வேணால் மஹிரா ஆண்டி இருக்காங்களா, அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிட்டா? ஒரு மாதிரி முடியலங்க, அதனால தான். ஓ சரி சரிம்மா, சரி. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருப்பேன். ஒரு 1/2 சரி அடி பார்த்துரு, சரியா? சரிங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிட்டு வாங்க, அவசரம் இல்லை. சரி சரி அம்மா, வைக்கிறேண்ணே. என்னங்க? என்னம்மா? ஒன்றும் இல்லை, மனசெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணிகிட்ருக்குங்க. ஏன் ஏன் என்னாச்சு? எதுக்கு அப்படிலாம் தோணுது? ஏய் என்னடி, என்ன சடனாக இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க? என்னங்க என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க? டே சங்கோ, அவள் எதுக்கு அப்படி சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. போதும் போலே உடறி வைக்கிறதுக்கு. இல்லைம்மா, இது மாதிரி நேரத்துலலாம் இப்படிலாம் திங்க் பண்ணக்கூடாதுல்ல, அதான். வேறு எதுவும் இல்லை. ஏன் என்னாச்சு? எதுக்கு? இருங்க, ஒன்றும் இல்லை, எனக்கே சொல்ல தெரிலங்க. ஆனால் மனசு என்னமோ ஏதோ என்னை சுற்றி தப்பாக நடக்கிற மாதிரி ரொம்ப அதுமாரி படப்படனே இருக்குது. அப்படி இருக்காதுங்க. அப்படி இருந்தாலே எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். என்னங்க, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு, கோச்சிக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே எங்கேயோட அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துடலாமா? அங்கே எதுக்கு? அங்கே எதுக்குமா? தேவையில்லாமல் நீ மறக்கணும்னு நினைக்கிறேன்னா மறக்கிறத மட்டும் பாரு, சரியா? இல்லைங்க, அவன் ஆத்மாவா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். வேறு எதுவும் வேண்டாம், நான் வேண்டிக்கிறேன். நம்ம பாப்பா, நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு. அதுக்காக தானே. பாருமா, சொன்னால் கேளு. நீ அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறேன்னா வெளியே வர்றதை மட்டும் யோசி. தேவையில்லாமல் அது இதுன்னு யோசிச்சுருக்காத. ஒரு மாதிரி மூட நம்பிக்கைலாம் வேணாம், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னங்க, அதான் சொல்கிறேன்ல. சரிடி, கூப்பிட்டு போகிறேன், வை. என்னங்க என்னாச்சு? ஒரு மாதிரி கோமா பேசுகிறீங்க. என்னங்க, எனக்கு புரியுது நீங்கள் தான் என் லைஃப்பில் இருக்கீங்கன்னு. உங்களை தான் லவ் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. அப்பப்போ என்னன்னு தெரிலங்க, மனசு ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்குது. ஏதோ தப்பு பண்ணுறேன்னு தோணுது. கில்ட்டா எனக்கு ஒன்றுமே தெரியலங்க, சாரிங்க. சரிடி, நீ அழுவாத. நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் எவ்வளோ பண்ணுது. என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் இது மாதிரி என்னால் உன்னை எப்படி பார்க்க முடியல. நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன். இன்னும் 1/2 hour நான் வந்துடுவேம்மா. ஏதோ யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? அமைதியாக தூங்க. நான் மைக்கிட்ட இப்போ கால் பண்ணி பேசிடுறேன், சரியா? என்னங்க, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்க எனக்கு கரெக்ட் டைமுக்கு காஃபி, ஜூஸ், ஃபுட். நான் எதுவுமே சொல்ல. ஃபோன் வைக்கிட்டா? சாரி. ஓகே பாருடி, உங்ககிட்ட நான் சாரியோ இல்லை தேங்க்ஸோ அதை நான் எதிர்பார்த்து எதுவும் பண்ணலடி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். அந்த லவ் எனக்கு அப்பப்போ என் கையில் வருது. ஆனால்
அப்பப்போ என் கையிலேருந்து போகுது. இப்படியே தான் இருக்குது. இதோ இப்போ கூட அப்படி தான். இதோ இவ்வளோ நேரம் என் கையில் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்போது என் கை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் அதிகமாக இருக்குது. இல்லை ரொம்ப தூரம்லாம் போகல, நான் அதையும் சொல்லிக்கிறேன். தெரிலம்மா கத்தி அழுகுன மாதிரி இருக்குமா. உன் மடியில் படுத்து ஏம்மா உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்கணும் மாதிரி இருக்குது. வேணாம், நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உன்னை ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்லாம்மா, தேவலாமா அது யோசிச்சுருக்காது. சரியாம்மா? ம் சரிங்க. என்னங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ம் சரிம்மா, பை, வரேன் அப்படி சொல்லி ஜங்கு கால் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலான்னு போயிருப்பான். அதுக்குள்ளே கோச் வந்து டே ஜங்கு என்னடா எதுக்கடா இவ்வளோ கோவம் வருது? இல்லை மாஸ்டர், அகெயின் ஏன் அவளுக்கு லவ் வருது போகுது. எண்ட் ஆஃப் த டே அங்கே மெஞ்சியோ தான் மாஸ்டர் நிற்கிறான். லைஃப்பில் இல்லைன்னு தெரியுது, இன்னொரு நாள் லவ் காட்டினது அவன் இல்லைன்னு தெரியுது. இருந்தாலும் என்ன மாஸ்டர், அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன கில்ட்டு தான் இருக்கும். நீ அதெல்லாம் பெருசாக நினச்சிட்ருக்காதடா, சரியா? உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்ற, போ சீக்கிரமாக போய் கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார். ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்ட பிறகு என்ன, அப்புறம் பிள்ளை குழந்த புருஷன் வாழ்க்கை அப்படியே போயிடும்டா. அவ்வளோதான், சரியா? நீ போ. இல்லை மாஸ்டர், மறுபடியும் என்னை பிடிச்ச அழுவா. எனக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது மாஸ்டர். தெரில, ரொம்ப சுயநலமாக இருக்கிறேன்னா. இவ்வளோ பண்ணிட்டேன், அப்புறம் என்ன? இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரில மாஸ்டர், அதில் ஏன் எனக்கு பிடிக்கலன்னு தெரில. என்னால் பிடிக்கலையே, ஒதுங்கி போகணுன்னு எனக்கு தெரில. அழுவும் முதல்ல என்னை ரொம்ப வலிக்குது மாஸ்டர். சொல்ல தெரில, அழுதுடுறா. என்ன தெரில மாஸ்டர். நைட்டேனா அவள் காலில் தான் படுத்துட்டு நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். அது அவளுக்கெல்லாம் தெரியாது. அவரே நிறைய மன்னிப்பு கேட்டிருக்கேன் மாஸ்டர். தெரில, அப்பப்போ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சடனாக சொல்கிறா எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். சொல்லும் போதோ அவள் என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு மாஸ்டர். நீ தான்டா லைஃப்பில் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு. இப்போலாம் ரொம்ப நடுங்குது மாஸ்டர். ஜங்குக், எல்லாம் சரியாயிடும், நீ ஓவர் திங்க் பண்ணாமல் போ மாஸ்டர். என்னை விட்டுலாம் போயிட மாட்டால, உசுரேவதான் மாஸ்டர், போயிட மாட்டால. என்னடா? அதெல்லாம் போக மாட்டான். போயிட்டு நான் செத்துருவேன் மாஸ்டர். என்னடா சொல்லிட்டே இருக்கேன்? அரைஞ்சனா? இல்லை மாஸ்டர், இல்லை நான் செத்துருவேன். அவளுக்காக தான் மிஞ்சு கூட செத்த மாதிரி நடிச்சுட்டு எங்கேயோ இருக்கான். எனக்காக தான், லவ்க்காக தான் எல்லாமே. அவனுக்கு எங்கள் ஃபேமிலி அவ்வளோ பிடிக்காது தான், ஆனால் அவனுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான். அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணான் மாஸ்டர், ஆனால் அவள் கேட்கல. அவளுக்கு ஏன் அவன் மேலே மட்டும் காதல் அது மாதிரி இல்லை, யார் மேலே வரும்னு தெரியாதுல்ல மாஸ்டர். ஜங்குக், நீ போடா, போ. ஹாஸ்பிட்டல் போகணும்ல, என்னை விட்டு போயிட மாட்டாளா மாஸ்டர்? போன்றல. சரி மாஸ்டர், கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கிளம்பியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் வந்திருப்பான். வந்து நீ வைன் டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. என்னமாச்சு? இல்லைங்க, ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுதுங்க. ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒன்றும் தப்பாக தோணாது. நான் மன்னிச்சிருங்க, நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இல்லடி, இல்லை. ஏம்மா, உனக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலையாம்மா? உண்மையாக இல்லைங்க, எனக்கு மனசார உங்களை பிடிக்குது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் உங்கள் கூட நெருங்கி வரும்போதெல்லாம் மனசு ஏதோ தப்பாக படுதுங்க. எனக்கு சொல்ல தெரிலங்க. இது தப்பு பண்ணுறோன்னு ஒரு பயம் இருக்கும்லங்க, அது மாதிரி இருக்குங்க. தப்பு தாங்க,
நான் மன்னிச்சிருங்க. ஏ நான் இல்லடி, நான் எனக்கு மடியில் படுத்துக்குமா அம்மோ? கொஞ்சம் மடி தரியா? வாங்க படுத்துக்கோங்க. அம்மோ, வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக இருக்கவே மாட்டேனாடி. கொஞ்ச நேரம் நிறைய பாசம் தர, கொஞ்ச நேரம் கழித்து நான் உனக்கு இல்லாதவன் மாதிரி காட்டுறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக இல்லையாம்மா? அப்படி நிரந்தரமாக இருக்கணும்னா நான் என்னம்மா பண்ணணும்? எனக்கு தெரிலடி. நீ மட்டும்தான் என் உலகம். நான் நம்பிட்டுருக்கேன், வாழ்ந்துட்டுருக்கேன். உனக்காக தான் எல்லாமே. இந்த பாக்ஸிங் போனது கூட உன்னம்மா இருக்கதாம்மா. ஆனால் அப்போ கூட நீ தாம்மா, நீ மட்டும்தான். எனக்கு தெரிலம்மா, என்னை விட்டு நீ போகக்கூடாதுன்னு நான். ஒன்றும் இல்லைம்மா. என்னங்க ஆச்சு? என்ன சொல்ல வந்தீங்க? ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. இல்லை என்னை விட்டு போயிடுவியாம்மா நீ? அதான் உன் மனசுக்கு தப்பாக தோண்டிகிட்டே இருக்கா? ஐயோ இல்லைங்க, அது எப்படி நான் உங்களை விட்டு போகிறது? என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாரையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ பாசம் என் மேலே மட்டும் காட்டாமல் என் குடும்பத்து மேலேயும் காட்டுறீங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெருமை, இப்படி ஒரு மருமகள்லாம் யாருக்கு கிடைப்பான்னு. அப்படி ஒரு நல்ல மருமகனாக இருக்கீங்க. எல்லாம் ஓகே, எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கேன். உனக்குமா? உனக்கு நான் நல்ல புருஷனாக இருக்கேனாம்மா? அது சொல்லு. உண்மையா நீங்கள் எனக்கு நல்ல புருஷனாக இருக்கீங்க. நான் தான் என்னால் மறக்க முடியல. இப்போதான் எல்லாமே ஞாபகம் வருது. என்னங்க, இதை நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. நானே மெஞ்சுவை கிஸ் பண்ண பொண்ணு கூட அவன் என்னை டக்குன்னு அவாய்ட் பண்ணதா பார்ப்பான், டக்குன்னு எடுத்துடுவான். அப்போலாம் எனக்கு புரியலங்க. அவனுக்கு உண்மையிலே என் மேலே விருப்பம் இல்லையா? எனக்கு தெரியல. எதுக்கு என் வாழ்க்கையில் வந்தான், எதுக்கு பாதியிலே என்னை விட்டு போனான், எனக்கு உண்மையாக தெரியலங்க. இவ்வளோ பாசம் காட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்டயும் என்னால் நெருங்க முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க என் மன. இல்லை தெரியுதுடி, சுச்சுவேஷன் எனக்கு நல்லா தெரியுதுமா. ஆனால் ரொம்ப வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குது. லைஃப்பில் நான் எப்போ வருவேன், எப்போ நான் நிரந்தரமாக இருப்பேன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குமா. சீக்கிரமாக நடந்துரும்லம்மா. எங்க என்ன இவ்வளோ லவ் பண்ணுறீங்க? எத்தனை நாள் இவ்வளோ? தெரியலையேம்மா, தெரில, உண்மையாக தெரிலம்மா. நான் மறக்கணும்னு நினச்சி நான் தோற்று தாண்டி போகிறேன் இந்த டே வரைக்கும். இல்லை, இதுக்கு பேர் தான் காதலான்னு கேட்டால். சரிம்மா, நீ கிளம்பிட்டல, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் மட்டும் ஆகிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம், சரியா? என்னங்க? சாரிங்க. பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ. பரவாயில்லையே, இப்போ நீயே வந்து என் ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ணுற, நிறைய டிஃப்ரெண்ட் தான். பட் ஒன்றும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காது, சரியா? மன்னிக்க பாரு, இந்த மன்னிச்சிருங்க, அது வேண்டாம். அப்புறம் தேங்க்ஸ், இதெல்லாம் வேணாண்டி. நான் அதை தாண்டி உங்கள்கிட்ட நிறைய மிஸ் பண்ணுறேன். அது எனக்கு கிடைச்சா போதும். இப்போ வேண்டாம், பட் எனக்கு சீக்கிரமாக கிடைக்கணும். நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அப்படி சொல்லி ஜங்குக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட போயிருப்பான். ஸோ டக்குன்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை காரில் தான் கூட்டிகிட்டு போவான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருப்பாங்க. டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, டாக்டர் என்னாச்சு, ஹெல்த்தியாக இருக்காளா? ஜங்குக், இப்போ தான் ஹனிமூன் முடிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாம் டாக்டர், என்னாச்சு? இல்லை, வேறு அடிக்கடிக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அண்ட் அவளுக்கும் ஒரு சுச்சுவேஷனால்
ஜங்குக், ஐம் சாரி. இது ஹனிமூன் போயிட்டு வந்தால் டேட் இப்படி கொஞ்சம் தள்ளி போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் தள்ளி போயிருக்கு. மற்றபடி ப்ரெக்னென்ட்லாம் ஆகலை. பட் ஆனால் ஹெல்த்தியாக இல்லை, அதான் சொல்ல போனால். என்னென்னு பாருங்கள். அண்ட் ஹெல்த்தியாக நிறைய கொடுங்க சாப்பிட. அண்ட் எதையும் ஓவர் திங்க் பண்ண விடாதீங்க. நிறைய புது புது விஷயங்கள் காட்டுங்க. புது புது விஷயங்கள் பார்க்கட்டும். 2 பேருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ தானே மேரேஜ் ஆயிருக்கு, போட்டோம். அதுக்கப்புறம் கூட சரியா? இது கேட்டுன்னு ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாய்ந்தா ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு தேங்க்யூ டாக்டர். அப்புறம் ஏன் டேப்லெட்டாக எழுதி கொடுத்துருக்கேன், கரெக்ட் டைம் சாப்பிட்டுக்கணும், ஓகேவா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஜங்குக், டாக்டர் ஐம் ஓகே, அண்ட் இனிமேல் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கே வந்து எழுந்துக்கிறான். ஸோ இங்கே வாய்ந்தா அப்படியே கையை பிடிச்சிட்டு மெதுவாக வந்துட்டுருக்கா. அம்மா வீட்டில் சாப்பிட வேணாம், இன்னும் வெளியே போய் சாப்பிட்டு வரலாமாம்மா? சரிங்க. என்னங்க? என்னம்மா? இல்லை, அழுக்கணுன்னா அழுதுருங்க. இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏண்டி, எனக்கு எதுவுமே கிடைக்கல, உங்ககிட்ட இருந்தும் எனக்கு பாசம் கிடைக்க மாட்டேங்குது, இதுவும் இல்லைன்னு நீயும் திடீர்னு என்கிட்ட பாசம் காட்டி அப்புறம் அதெல்லாம் இல்லைங்க எனக்கு டைம் வேணுங்கன்னு சொல்கிற. அதே மாதிரி தான் பாப்பாவும் இருக்கேன்னு நான் நினச்சேன். இப்போ டாக்டர் இல்லைன்றாங்க. எனக்கு எதுவுமே கிடையாதாம்மா. ரொம்ப ஏங்கிட்டே இருக்கேம்மா, கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாம் முடியலடி, ரொம்ப டயர்டாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குமா. வயனும் அழுதுருப்பா. வயன்தான் இப்போ ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணிட்டு, என்ன ஏஜ் ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன குழந்தைய பெற்றுக்க முடியாதா, நம்ம வாழ்க்கை வாழவே போகிறது இல்லையா? டாக்டர் தான் சொன்னாங்கள்ல, நான் கண்டிப்பாக வெளியே வந்துட்டேங்க. இவ்வளோ பாசம் கொடுக்குற புருஷன் இருக்கும் போதும் நான் இதுக்கு மற்றதெல்லாம் யோசிக்கணும். முட்டல் மனசு எது சொல்லிகிட்டே இருக்க, தப்பாக நடக்க போகுது, அது இதுதான் போல. நீங்கள் தேவையில்லாமல் எது யோசிச்சுட்டு இருந்தீங்க. இதுதான் உங்களை விட்டு நான் போக மாட்டேங்க. நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாம். ஓகே பாருங்க, நான் உண்மையாக போக மாட்டேங்க. போதும்டி, இது எனக்கு போதும், இது போதுமா எனக்கு, நீ இது மட்டும் போதும். நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லி ஜங்குக்கும் வெளியே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு கால் வந்திருக்கும். ஓகே அங்கிள். இல்லை அப்போ போக வேண்டாம், நான் போய்க்கிறேன். ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. என்னங்க? என்னம்மா? இல்லைங்க, ஏதோ கோமாவும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அதுவாடி, ஒரு ஆஃபீஸோட கிளைண்ட் மீட்டு, ஃப்ரான்ஸ் வரையும் போகணும். அப்போவெல்லாம் போக முடியாது, ஹெல்த் இஷ்யூ. அங்கிள் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண மாட்டார், மிஸ் பண்ணிடுவார். அதான் உடனே கிளம்புற மாதிரி இருக்குது. ஃப்ளைட் டிக்கெட் கூட போட்டுட்டாங்க போல், அதனால் நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் டக்குன்னு என்னன்னு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. என்னங்க, நான் உனக்கு கேட்கட்டா, கோச்சிக்க மாட்டிங்களே? என்னடி, என்ன நான் அது கோச்சிக்க போகிறேன், என்ன வேணும்? இல்லை, நானும் உங்கள் கூட ஃப்ரான்ஸ் வரட்டா? எனக்கு ஃப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும், பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. கூட்டிகிட்டு போகிறீங்களாங்க? ஒருவேளை பிஸ்னஸ் மீட்னால உங்களுக்கு அங்கே நானும் இருக்கிறனால கடுப்பாக இருக்குமா என்ன? அப்படிலாம் இல்லை, என்ன உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உன் கூட பெருசாக இருக்க முடியாதா தான். ஓகே, நான் என்னோட பிஏ லூனாவை கூப்பிட்டுக்கிறேன். அவங்க கூட இருந்து உனக்கு சுற்றி பக்கத்து எல்லாமே கைட் பண்ணுவா, சரியா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லடி, நீ வேறு ஆசைப்பட்ட. சரி ஓகே, நான் அங்கிள்கிட்ட சொல்லி டிக்கெட் போட்டு சொல்கிறேன். என்னங்க? என்னம்மா? இல்லை, ஒரு பேச்சு கூட வேண்டான்லாம் சொல்ல மாட்டிங்களா?
தெரியலடி, நீ கேட்டால் வேணாம்லாம் வர மாட்டேங்குது. ம் என்னடி வைக்க மாடி வர்ற? ம் இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் ஓகே சொல்வீங்கன்னு. ஆனால் உங்கள் வாயால் கேட்கும் போதும் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கா? என்னங்க? என்னம்மா? இல்லை, உண்மையிலேயே உங்களுக்கு ஓகேவா? நான் வந்து அங்கே கஷ்டமாலாம் இருக்காதுல்ல? இருக்காதுடி, அதெல்லாம் இருக்காது. ஓகே தான். சரியா? பார்த்துக்கோ. நீ எல்லாமே எடுத்து வச்சிரு நம்மளுக்கு. சரியா? நான் போயிட்டு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணலாம் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் அப்பா கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? அப்படி சொல்லி ஜங்குக்கு இப்போ வெளியே போகிறான். இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது. ஓ, ஃப்ரான்ஸா? இவ்வளோ இப்படிலாம் ஓகே சொன்னேன். அங்கே தானே மிஞ்சும் இருக்கான். இப்போ போய் வேணான்னு சொன்னால் தப்பாயிடுமே. அம்மா, என்னங்க? என்னாச்சு? எல்லாமே எடுத்து வச்சுருங்க. ஐயோ, வேறு ஆசையாக இருக்கா? குழந்தைய வேறு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அவன் எங்கேயோ இருக்க போகிறான், இவன் எங்கேயோ இருக்க போகிறான். 2 பேரும் மீட் பண்ண சான்ஸே இல்லை. சுத்தமாக கிடையாது. எதுக்கடா எது யோசிச்சுருக்க? எது யோசிக்காதாங்க. எதுவுமே இல்லை. இட்ஸ் நத்திங். என்னங்க? இல்லைம்மா, ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்காத. அங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிங்க. என்னங்க? என்னம்மா? இல்லை, நான் வேண்டானா வேணாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன, நான் வேணான்னு ஏதாவது? ஐயோ, இல்லைம்மா, நீ நல்ல பிரச்சனை இல்லை. நீ ட்ரெஸ் எடுத்து போய். ஓகே, லவ் யூ கொண்டாட்டி. சொல்ல மாட்டாது ரெப்பி. சரிடி, நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு இதே மைண்ட் செட் ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே போயிருப்பாங்க. கொண்டாட்டி லூனா அங்கே 3rd ஃப்ளோரில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு பிறகு அவன் உன்னை பார்த்துப்பா. என்னங்க? இல்லை, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டே மீட்டிங் போங்க. இங்கே பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, உனக்கு இங்கே எதுவும் தெரியாதுல்ல? இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இங்கேயே பயப்படுறீங்க? இல்லைம்மா, உனக்கு இதெல்லாம் அவ்வளோக்கா தெரியாதுல்ல. யார் இருந்தா? என்னை பார்த்தா மக்கு மாதிரி இருக்கா? இல்லைம்மா, இல்லை, நான் அப்படி சொல்ல. இதெல்லாம் புதுசில் ஃப்ரான்ஸ் வந்ததில்லைன்னு சொன்னல, அதுக்காக. ஃப்ரான்ஸ் வந்ததில்லை தான், அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் ஃப்ரான்ஸில். நான் நிறைய இடம் சொல்லியிருக்கேன் எங்கே சுற்றி பார்க்கணுன்னு. என்னடி, என்னாச்சு? நிறைய இடம் சொல்லியிருக்கேன் சுற்றி பார்க்கணுன்னு. ஆனால் யார் கூட? ஒன்றும் இல்லைங்க, நான் வெளியே போகல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களே போயிட்டு வாங்க. நீங்கள் வந்த பிறகு 2 பேரும் ஒன்றாவே போகலாம். ஓகே, உனக்கு ஓகே தானே ஒன்றா போகிறது? நீ தனியாக போயிட மாட்டல? இல்லைங்க, மனசு சரியில்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன். நீங்கள் வந்த பிறகு நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம். பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சிட்டு நம்ம வேணால் கிளைண்ட் மீட்டு கூட முடிஞ்சிட்ட பிறகு இங்கே எக்ஸ்ட்ரா 1 வீக் கூட இருந்துக்கலாங்க. நீங்கள் ரிப்போர்ட் மட்டும் அப்பாவுக்கு பண்ணி விட்டுருங்க. இதான் நானும் சொல்ல நினச்சேன். சரிம்மா, ஓகே, பார்த்துக்கோ. எங்கேயோ போயிட மாட்டால வெளியே? இல்லைங்க, நான் போக மாட்டேன். சரிம்மா, அப்போ ஓகே. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வெளியே போயிருப்பான். ஐயோ, இவன்கிட்ட வேறு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஓகே, அவள் தான் போக மாட்டல, வந்த பிறகு சொல்லிக்கலாம் அப்படி சொல்லி ஜங்குக்கும் கிளம்பிடுவான். ஸோ கொஞ்ச நேரம் ஒயின் ரூம்லேயே இருப்பாள் ரொம்ப நேரமாக. அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக மால் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மால் போயிருப்பாள். ஸோ போயிட்டு அங்கே ஃபுட் கோர்ட்டில் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக அவளுக்கு ஏதோ ஒன்று ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் தெரிகிற மாதிரியே இருக்குது. அகெயின் பார்த்துட்டே இருக்கா. அவ்வளோதான், அவளுக்கு ஹார்ட் பீட் அப்படி அடிச்சிட்ருக்கு. அப்படியே வெளியே வந்து விழுந்துரும் போல் அந்த அளவுக்கு. அவளால் நம்பவே முடியல. மறுபடியும் கூட கண்ணை கசக்கிட்டு பார்க்குறா. இது எஞ்சு இல்லை, இல்லை. ஸோ இப்போ அவளுக்கு சாப்பிட்டது வாமிட்டே வந்திருக்கும். மெஞ்சு தானே ஃபோன் அங்கே இருக்கே அப்படி சொல்லிட்டு அகைன் ஃபோன் எடுக்க போயிருப்பா. ஸோ மிஞ்சு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா சிரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டுருப்பான். ஒரு பொண்ணு மேலே கை போட்டுட்டுலாம் நல்லா சிரித்து பேசிட்டு
அப்போது ஃபோன் எடுத்து ஜங்கு கால் பண்ணிட்டே இருக்கா அகெயின் அகெயின். சார் மேம் கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்ணிட்டே இருக்காளா? ஓகே ஏன்னு பாரு. சாரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹலோ ஹலோ பொண்ணுடி கேட்குதா? என்னங்க எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஏய் என்னாச்சு? ஏய் என்னடி ஆச்சு? பிதுக்கு அழுகிற? என்ஜோ மாலை பார்த்துங்க நான். என்னங்க அவ்வளோதான் எங்கள் ஜங்குக்கு. அவனுக்கு அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படியே ரொம்ப பிளாங்க் ஆகிடுச்சு. என்னங்க என்னங்க கேட்குதா? கொஞ்சம் தாங்க. அவன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? என்னை பார்க்கல. என்னங்க இருக்கீங்களா? ஹலோ. இல்லை புரியலடி என்ன சொல்கிறேன். என்னங்க கொஞ்சம் மாலுக்கு கிளம்பி வரீங்களா? எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, பயமாக இருக்குங்க. ப்ளீஸ் வாங்க.